ஹிந்து சமய அறநிலையத்துறை சார்பாக ஒரு அரசாணையை வெளியிட்டிருக்காங்க. அதாவது கோவில் உபரி நிதியிலிருந்து எடுத்து சுமார் 200க்கும் மேற்பட்ட கோடிகள் பயன்படுத்தப்படுறது. கல்யாண மண்டபம், காலேஜ் அதெல்லாம் நிறுத்தப்படும். தொடங்காத பணி, இதுவரை தொடங்காத அந்த பணிகள் எல்லாமே நிறுத்தப்படும். முழுக்க முழுக்க அந்தந்த கோவில் சார்ந்த அடிப்படை தேவைகளுக்கு அந்த நிதிகள் பயன்படுத்தப்படும் அப்படிங்கிறது அரசாணையாவே HRNC வெளியிட்டு இருக்கு. அதன் மீதான விவாதம் வந்தது. சேகர் பாபு அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை சொல்ல, அதற்கு மறுமொழியாக இன்றைய HRNC மினிஸ்டர் ரமேஷ் அவர்கள் அதுக்கு பதிலடி கொடுக்க, சட்டமன்றமே ஒரு களகட்டதுன்னு தான் சொல்லணும். இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? அந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது எனக்கு சென்னை 28 படத்தோடைய ஒரு சீன் தான் ஞாபகம் வந்தது. சின்ன பையன் கடைசியாக கேம் விளையாடுவாங்க. அலட்சியமாக இந்த டீமை வின் பண்ணிடலாம் அப்படின்னு இருப்பான். அந்த சின்ன பையன் அவன் வெல் ட்ரெயின்டாக இருப்பான். அவன் பாலை எப்படி போட்டாலும் ஸ்விங்னு 6 அடிப்பான். அதான் தெரியுது அவன் எதுக்குடா லெக் சைடு அவன் தான் அடிக்கிறான்னு தெரியுது, ஏன் போட்டான், அவன் எங்கே போட்டாலும் அடிக்கிறான்டா அப்படின்னு ஒரு டைலாக் வரும். அது மாதிரி ரமேஷ் சின்ன பையன் தானே ஒரு HRNC போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் ஒன்னே 1956 இருக்கக்கூடிய அந்த விதி தெரியுமா, 36 விதியின் கீழ் நாங்கள் ஒதுக்கி இருக்கிறோம் அப்படி இப்படின்லாம் அப்படியே உருட்டினார் சேகர் பாபு. யோ நிறுத்து, நீ எந்த விதியில் ஒதுக்குனாலும் சரி, குன்னூரில் மல்டி லெவல் பார்க்கிங் நீ கட்டியிருக்கிற, அதுக்கு தான் கட்டணும்னு சொல்லி தான் நிதி ஒதுக்கியிருக்கிற. சம்திங் அந்த கோயிலுக்கு வருஷத்துக்கே 500 பேர் தான் வரான். 500 பேர் வருஷத்துக்கு வரக்கூடிய ஒரு கோயிலுக்கு என்னத்துக்கு 10 கோடி ரூபா செலவுல மல்டி லெவல் பார்க்கிங்? இது யாருக்காக நீ கட்டின? இது தேவையா? அதுக்கு முதல்ல பதில் சொல்லியான விதியெல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே நம்மளால உடனே அவரை காப்பாற்றுவதுக்கு இல்லை பக்தர்களின் வசதியா. பக்தர்களின் வசதி என்னன்னா, அங்கே வரவங்க ரொம்ப தூரத்துலேருந்து வராங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு கழிவறை இருக்கணும். கோயில் உள்ள இல்லாமல் எங்கேயாவது தள்ளி அவங்களுக்கு அந்த வசதி செய்யணும். போயிட்டு வர்றதுக்கு அங்கே பஸ் ஸ்டாப்பு ஏதாவது சரியா இல்லைன்னா அது செஞ்சு கொடுக்கறது. அந்த கோயிலை சுற்றி அந்த கோயிலுக்கு உரிய அந்த நிதியில் என்னென்னலாம் வசதிகள் பக்தர்களுக்கு செய்து கொடுக்கணுமோ அதை தான் செய்யணும். அதைத்தான் நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம். அதனால் நீங்கள் கோயில் நிதி எடுத்து மற்ற வணிக வளம் கமிஷன் கட்டடம் கட்டினால் கமிஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லா இடத்துலையும் கட்டுமானம் கட்டலான்ங்கிறத அதை ஏற்க முடியாது. உடனே அதில் உதயநிதி பள்ளி கல்லூரி இதெல்லாம் நாங்கள் கல்வி பணிக்காக மருத்துவத்திற்காகலாம் செலவு செஞ்சோம், அதையெல்லாம் எங்கேயாவது நிறுத்துறோம்னு நாங்கள் சொல்லியிருக்கோமா? நீ மல்டி லெவல் பார்க்கிங் கமர்ஷியல் பில்டிங் கட்டுறது தான் நாங்கள் சொல்லியிருக்கோம். ஏற்கனவே நடந்து கொண்டு இருக்கக்கூடிய கல்வி பணி அந்த விஷயங்கள்லாம் நடக்க தான் போகிறது அப்படின்னு சொன்ன உடனே வாயடித்து போனார். ரொம்ப அசிங்கமாக போச்சு குமார் அப்படிங்கிற அந்த நிலையில சேகர் பாபு இருந்தார். நம்மளை எப்படி போட்டாலும் நம்மளை சாவடிக்கிறானுவா. ஏற்கனவே அவர் மீது அந்த கட்சியினர் குற்றம் சாட்டினார். அந்த தலையே காலி பண்ணிட்டியாடா நீனு அப்படிங்கிறது மாதிரி ஸ்டாலினை தோக்கடிச்சதே சேகர் பாபு தான் சொல்லி அந்த கட்சியில் இருக்கிறவங்க எல்லாரும் அவர் மீது வசை மாறி பொழிய, சாபங்கள் விட, ஒவ்வொரு கூட்டமும் இந்த கருத்து கேட்பு, இந்த தோல்விக்கு ஏன் நடந்ததுன்னு ஆய்வு கூட்டம் நடந்துட்டு இருக்குல்ல, கருத்து கேட்பு, அதுல எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களாம். அதுலேயே ஒரு நூடுல்ஸாக இருக்கிற நேரத்தில் இந்த சின்ன பையன் அமைச்சர் அடின்னு அடித்ததில் அப்செட் ஆகி இருக்கிறதாக ஒரு தகவல் வருது. அதே நேரத்தில் இந்த தாவேகா அரசும் திமுக வழியில் சென்று விடக்கூடாதுங்கிறத நம்ம அப்பையிலேருந்தே சொல்லிட்டு இருக்கோம். இப்போ திடீர்னு ஒரு நியூஸ் ஐட்டம் வருது. என்னன்னா, திருச்செந்தூர்ல எப்பவும் போல இந்த அபிஷேக கட்டணத்தை உயர்த்த போறதாக பொதுமக்கள் கருத்து கேட்பு, அது எப்பொழுதும் போல ஒரு ஃபார்மாலிட்டி அப்படி பண்ணியிருக்காங்க. அதை செய்யக்கூடாது, திமுக செய்யக்கூடாது. பக்தர்கள் குறைஞ்சு போயிட்டாங்க, அதுக்கு ஈடு கட்டுறதுக்கு விலை உயர்த்தப்படும் அப்படிங்கிற மாதிரியான பேச்சு எல்லாம் எப்படி பக்தர்கள் அவ்வளவு கூட்டம் வராங்களே, திருப்பதி மாதிரி கூட்டம் வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அதற்காகத்தானே தடுப்பெல்லாம் நீங்கள் ஏற்படுத்தி இருக்கிறீர்கள். திருப்பதி மாதிரியே அதை கொண்டு போகணுங்கிறதுக்கு, அது கூட்டம் எல்லா நிலையும் கூட்டம் இருக்கிறது மாதிரி காட்டுறதுக்கான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. ஆகவே இந்த கட்டணங்களை உயர்த்துவதை ஏற்க முடியாது பக்தர்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து. அதுக்கப்புறம் அதோட முக்கியமான ஒரு விஷயம், அதாவது திமுக எப்படி அறிவியல் பூர்வமாக திருடும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம். இப்போ இந்த 10 கோடி ரூபா அலர்ட் பண்ணல மல்டி லெவலு, இதுக்கான அரசாணை வெளியிட்டது யார் தெரியுமா? இப்போ இதனால கோயில் நிதியை கோயில் விஷயத்துக்கு தான் பயன்படுத்த, மற்றதுக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு உனக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காருல, அதே அதிகாரி தான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். அப்படின்னா என்னன்னா, இவர் ஒரு விஷயத்தை ஒத்துக்கணும். இப்போ
திமுக ஆட்சியில ஒரு விஷயத்தை எடுக்கிறாங்க, முன்மொழிகிறாங்க. அது சம்பந்தமாக அரசாணை வெளியிடுறாங்க. குறிப்பாக அவங்க சமூக நீதி இதாக இருக்கணும், நாங்க வந்து 3ஆம் பாலினத்தவர்களுக்கு அவ்வளவு உரிமை கொடுத்துருக்கோம் அப்படின்னு பல உருட்டல்கள் திமுக அது வரைக்கும் பண்ணியிருக்காங்கல்ல. அது வந்து அரசாணையா வெளியிட்டு இருந்தாங்கன்னா அந்த அரசாணைக்கும் ஸ்டாலினுக்கும் சம்பந்தம் இல்லை. ஏன்னா அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்ப முழுக்க அதுக்கான அதிகாரி யாரோ அவருக்கு அந்த கிரெடிட் கொடுப்பீங்களா அப்படிங்கிறது தான் நம்முடைய சீஃப் செக்ரட்டரியா இருந்த முருகானந்தத்துக்கு கொடுப்பீங்களா, இல்ல சூப்பர் சிஎம் ஆக இருந்த அந்த ஐஏஎஸ் ஆபீசருக்கு அந்த விஷயத்த நீங்க கொடுப்பீங்களா கிரெடிட் அப்படின்னா? இப்ப குமரகுருபனை அவர் காட்டி கொடுக்குறாரு, எனக்கு தப்பா அட்வைஸ் பண்ணவர் தான்ப்பா உனக்கு இப்போ அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, நாளைக்கு இப்போ அவர் சொல்லிட்டு இருக்காரு ஜோசப் விஜய், இப்போ மக்கள் பணத்தை நாங்கள் தொட மாட்டோம், தொட்டவர்களை விட மாட்டோம் அப்படின்னு. இப்போ அறநிலையத்துறையில ஏதாவது இந்த கட்டடம் கட்டுறதுல மற்ற விஷயங்கள்ல கரப்ஷன் நடந்திருந்ததுன்னா இது சம்பந்தமாக ஒரு வெள்ளை அறிக்கை இவங்க கொடுத்து அது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கான முனைந்தீர்கள்னா எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் அன்னைக்கே சொன்னேனப்பா குமரகுருபன் தான்ப்பா எல்லாமே அப்படிங்கிறது மாதிரி இவங்க கொண்டு போகிறதுக்கு. அதனாலதான் விஞ்ஞானபூர்வமாக ஊழல் செய்பவர்கள் திமுக அப்படின்னு அதை நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு வரோம். அதை நிலைநிறுத்தும் விதமாகத்தான் சேகர்பாபு சொல்லியிருக்காரு. ஆனா அவருக்கு சரியான சம்மட்டியடி இந்த இளம் அமைச்சர் ரமேஷ் கொடுத்திருக்காரு. அவருடைய பதில் சிறப்பாக இருக்கிறது. ஆனால் திமுக வழியிலேயே தாவேக்கா போகக்கூடாது, இந்த கட்டணங்களை உயர்த்துவது மற்ற விஷயங்களை செய்யக்கூடாது அப்படிங்கிறதும் நம்முடைய பார்வையாக இருக்கிறது.